Jesus, hallelujah. ஸ்தோத்திரம், ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்திலிருந்து இந்த புதிய மாதத்தினுடைய முதலாவது உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்ததற்காக நன்றி செலுத்தி, கடந்த 4 மாதங்களும் நம்மை கிருபையாய் கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த 5வது மாதத்தினுடைய முதலாவது உயிர்த்தெழுந்த மகிழ்ச்சியான நாளுக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே. அதற்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அகில உலகமும் கொள்ளை நோயினாலே பீடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாளிலே அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய சட்டைகளின் மறைவிலே மறைத்து வந்தாரே. ஹalleluya. உங்களையும் என்னையும் அப்படியாய் கர்த்தர் காத்து மறைத்து வந்தாரே. அதுக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல அற்புதமான 5வது மாதத்தினுடைய உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக, இந்த 5ஆம் மாதத்தின் முதலாவது உயிர்த்தெழுந்த நாளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். இந்த ஆராதனைக்கு நீர் வாரும். இந்த ஆராதனையை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கிற இடத்திலும் உங்க மகிமை பிரசன்னம் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. யார் யார் என்னென்ன சோர்வோடு பலவீனத்தோடு கூட இருந்தாலும் அவர்கள் சோர்வுகளை நீக்கி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய எல்லா கண்ணீரையும் துடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். நீர் அற்புதங்களின் தேவனாக வெளிப்படும். இந்த ஆராதனையின் மூலம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை ஆராதிக்கும்படி பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா. புத்தகத்திலிருந்து 234வது பாடலை நாம் யாவரும் கரம் தட்டி சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவர் நாம் நன்றி சொல்லி இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த பாடல் ஒரு அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோம் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோம் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோம் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசு தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசு தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரை கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலா என்ன செய்வோமே? நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோம் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதில் மலரோ இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதில் மலரோ இன்று நாம் அறியோமே. கர்த்தரோதால் வந்திடுவாரே, அன்று நிரந்தர கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம். ஜீவனுள்ள
வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே என்று உணர்வாயோ. இன்றே வாழ்வதுல நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. இயேசுவுக்காய் நீ எது செய்தாலும் அதுவே உனக்கு உதவிடும் என்றும் ஓயாது உழைத்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோம் ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோம் ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம் நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம் நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக நாம் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மை சேர்த்துக் கொள்ள அவர் உண்மை உள்ளவருக்காக, ஆண்டவருக்காக இந்த கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவருக்காக நாம் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை நம்ம மேம்படுத்துவோம். மட்டு பாடலாக பிரிப்பாட்டத்தில் 147வது பாடல், மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய பகைஞனெல்லாம் நொறுக்கி போட்டிருக்கிறார். எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு இந்த இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டு கொண்டு வந்த கர்த்தர் நம்மையும் மீட்டெடுத்து இருக்கிறார். இந்த பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து, விக்கிரக ஆராதனையிலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு மகிமையான பாடல். இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். செங்கடலில் விழுந்து ஜனங்களை வழிநடத்தி வந்தபோது அவர்கள் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு நாமும் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், நான் மகிழ்ந்து பாடுவேன். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், நான் மகிழ்ந்து பாடுவேன். கர்த்தர் என்பது அவர் நாமம், யுத்தத்தில் வல்லவர் அவரே. கர்த்தர் என்பது அவர் நாமம், யுத்தத்தில் வல்லவர் அவரே. கர்த்தர் என்பது கீதமுமானார், கரம் பிடித்து என் ரட்சிப்புமானார். கர்த்தர் என்பது கீதமுமானார், கரம் பிடித்து என் ரட்சிப்புமானார். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், நான் மகிழ்ந்து பாடுவேன். மகிழ்ந்தது அவர் பார்ப்போரின் சேனை, ஆடி அவர்களை மூடிக்கொள்ளவே. மகிழ்ந்தது அவர் பார்ப்போரின் சேனை, ஆடி அவர்களை மூடிக்கொள்ளவே. ஆழங்களில் அமிழ்ந்து புகழமை ஆச்சரியமே அவர் செயலே. ஆழங்களில் அமிழ்ந்து புகழமை ஆச்சரியமே அவர் செயலே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், நான் மகிழ்ந்து பாடுவேன். வெள்ளத்தினால் சிறந்தவர் வழக்கரமே, பகைஞனை ஒழுக்கி அழித்ததுவே. வெள்ளத்தினால்
சிறந்தவர் பரந்தரமே மகிழ்ச்சி ஒழுங்கி தடுத்ததுவே நீதி மகத்துவ கரத்தை ஆண்டீனி பரிசுத்த பர்வதத்தில் நீதி மகத்துவ கரத்தை ஆண்டீனி பரிசுத்த பர்வதத்தில் மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன் நான் மகிழ்ந்து பாடுவேன் கிருபையால் அழைத்த தேவனை கரம் குவித்து நான் பாடுவேன் கிருபையால் அழைத்த தேவனை கரம் குவித்து நான் பாடுவேன் துதிகளில் பயப்படத்தக்கவரை துதி செலுத்தினான் எண்ணிருப்பேன் துதிகளில் பயப்படத்தக்கவரை துதி செலுத்தினான் எண்ணிருப்பேன் மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன் நான் மகிழ்ந்து பாடுவேன் தம்புரு நடனத்தோடை பாடுவேன் தீர்க்கதரிசி மிரியாம் போல தம்புரு நடனத்தோடை பாடுவேன் தீர்க்கதரிசி மிரியாம் போல பலத்தினால் வழி நடத்தினவரை பரிதாதி என்று நான் பாடுவேன் பலத்தினால் வழி நடத்தினவரை பரிதாதி என்று நான் பாடுவேன் மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன் நான் மகிழ்ந்து பாடுவேன் மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன் நான் மகிழ்ந்து பாடுவேன். ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா பாடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்தாய், உனக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அன்றைக்கு பார்வனுடைய சேனையை சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்ட எங்கள் தேவனே உண்மை நாங்கள் ஆராதிக்கிற அப்பா ஒவ்வொரு இல்லங்களிலும் தகப்பனே உங்களுடைய மகிமையான பிரச்சனத்தை நீங்க அனுப்பி இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொருடைய பிரச்சனைகளையும் ராஜா பார்வோன் போன்று இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ராஜா அப்பா உங்களுடைய வல்லமையை கொண்டு இந்த நாளிலே தகப்பன் நீங்க முறியடிக்க போகிறதாயவற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் கொடுத்தாரை ஆர்ப்பரிக்கும்படிக்கு உங்களுடைய பிள்ளைகளாக இங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய போகிறதாயவற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கூட ராஜா பரிசுத்த சிந்தையோடு ஆராதிக்கும்படிக்கு ராஜா கூடியிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா சொல்லிக்கிறோம். அப்பா மீதியா இருக்க நேரங்களில் பொருட்படுத்தி நடத்தும் ராஜா, நீர் எங்களோடு பேசும் ராஜா. அப்பா உங்களுடைய தொடுதலை உணர ஒரு வசனத்தை கேட்டு அதுபடி நடக்க எங்க ஒவ்வொருக்கும் கிருபை செய்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 41ஆம் சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடி. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. படுக்கையில் இருக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென் ஆமென். வாசிக்கப்பட்டதான இந்த வேத பகுதியில
தாவீது எழுதின ஒரு அருமையான ஒரு சங்கீத பகுதி. இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, ஏழைக்கு இறங்குகளுக்கான ஆசீர்வாதங்கள். கர்த்தர் ஏழைகளுக்கு இறங்கும் போது என்னென்ன ஆசீர்வாதங்களை இந்த வேத பகுதியில் சொல்கிறார் என்பதை முதல் 3 வசனங்கள் நாம் வாசிப்போம். 4வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அது ஒரு பாவ அறிக்கைக்கான ஒரு ஜெபமாய் அந்த சங்கீத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 முதல் 8 வசனங்கள் எதிரிகளை பற்றி, எதிரிகள் எவ்வளவா பெருகிருக்காங்க, நம்ம பேர் எப்போ அழிஞ்சு போயிடும், எப்போ நம்ம சாவோம்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கிற மக்களை குறித்து, இந்த எதிரிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது நண்பன் எதிரியாவதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். 10வது வசனம் ஒரு நல்ல ஜெபத்தை சங்கீதக்காரன் தாவீது தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுத்திருக்கிறார். 11, 12 வசனங்கள்ல ஒரு விசுவாச அறிக்கையை இந்த சங்கீதக்காரன் ஏறெடுத்திருக்கிறார். 13வது வசனம் ஒரு நல்ல துதி செலுத்தி இந்த சங்கீதக்காரன் முடித்திருக்கிறார். முதல் வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, ஆண்டவரே என்னை சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்புக்கொடாதீரும் என்று தாவீது தேவனுடைய சமூகத்துல சொல்லி இருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவன் நம்மை சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்க உண்மையுள்ளவர். அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாகவே பாதுகாத்து வழிநடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சத்துருக்கள் எவ்வளவா பெருகி வந்தாலும் கர்த்தர் நம்ம மேல இரக்கமா இருந்து நம்மை பாதுகாக்க அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வந்தது. பிரதானமான 600 ரதங்களை பார்வோன் கொண்டு வந்ததாக வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அந்த வேதத்துல வாசிக்கும் போது அந்த பிரதானமான 600 ரதங்கள் இல்லாம சில ரதங்களும் அவர்களோடு கூட வந்தது. அவருடைய மொத்த சேனையும் கொண்டு வந்திருந்தான். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களை அவனால் பிடிக்க முடியவில்லை. அவருடைய சேனைகள் எல்லாம் செங்கடலில் அமிழ்ந்து போய்விட்டது. நமக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் எழுப்பி வந்தாலும் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை பாதுகாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனையோ சத்துருக்கள் நமக்கு விரோதமாக கடந்த நாட்டில் எழும்பியிருக்கலாம். கர்த்தர் மட்டும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். தாவீதை ஒப்பு கொடுக்காத கர்த்தர் நம்மையும் ஒப்பு கொடுக்காமல் நடத்தி வந்திருக்கிறார். அடுத்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது எதனால அவருக்கு அந்த வியாதி வந்தது என்று நாம் வீட்டில் வாசிக்கும் போது பாவம் செய்ததுனால வியாதி வந்ததாக இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்று தேவனுடைய சமூகத்துல தாவீது ஜெபித்திருக்கிறார். இன்றைக்கும் இன்னைக்கு உலகத்துல நிறைய ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய இந்த கொரோனா வைரஸ்னால மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இன்னைக்கு ஜனங்கள் பாவத்தின் நிமித்தமாக இன்னைக்கு தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வேலை மனம் திரும்பினா நிச்சயமாகவே இந்த கோபாக்கினை இதிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்க அவர் உண்மை உள்ளவராக நாம் கேட்க வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னை குணமாக்கும் ஆண்டவரே சொல்லி நாம் கேட்போம். ஒருவேளை நம்ம வீட்டில் கூட நம்ம ஒருவேளை சிக்னஸா இருக்கலாம், வியாதி உள்ளவர்களா இருக்கலாம். நம்ம எதனால வியாதிப்பட்டிருக்கோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை பாவம் செய்ததுனாலும் வியாதிகள் வந்திருக்கலாம், இல்லை தேவன் அனுமதித்து இருக்கலாம். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்று கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை குணமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மொத்தம் ஆண்டவர் அவர் மேல ரொம்ப பிரியம் வைத்திருந்ததுனால தான் ஆண்டவருடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு இதயத்துக்கு ஏற்றவர்களா நாம் இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் நாம் யோசித்து பார்த்தோம்னா எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பரிசுத்தம் அவருக்கு ரொம்ப பிரியம் உள்ளது. பரிசுத்த வாழ்க்கை என்பது அவருக்கு ரொம்ப பிரியம் உள்ளது. ஆராதனை அவருக்கு ரொம்ப பிரியப்படுகிற தேவன். நாம இது எல்லாவற்றையும் சரியாய் செய்து தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக, தேவனுக்கு முதலிடம் செலுத்துகிறவர்களாக இருந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த வேத பகுதியில நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாகவே நம்மை நிலைநிறுத்த அவர் உண்மை உள்ளவராக. வியாதி வருதா கவலைப்படாதீங்க, கஷ்டம் வருதா கவலைப்படாதீங்க. நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறது மாத்திரம் தான். இன்றைக்கு உலகத்துல பல வியாதிகள் பெருகி இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்ம 7 குடும்ப மக்களை கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அவரை அண்டிக் கொண்ட மக்களை கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்ம மேல இரக்கம் வைத்ததுக்காக, நம்ம மேல் பிரியம் வைத்ததுக்காக, ஆண்டவர் நம்மை குணமாக்கினதுக்காக, நம்ம சுகமாக்கினதுக்காக, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததுக்காக, நம்ம எடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து இருக்கிறார். தாவீதுடைய விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு பதில் கொடுத்த கர்த்தர் சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காம நம்ம பேர் எப்போ அழிஞ்சு போயிடும், நம்ம எப்போ சாவோம் சொல்லி எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்கு முன்பதாக நம்ம தலையை உயர பண்ணின கர்த்தர் சத்துருக்கள் முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்பட்டு என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொன்ன தாவீதை போல இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்தி இருக்கிறார், நம்மை அபிஷேகித்து இருக்கிறார், நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய கொம்பை உயர பண்ணின தேவனுக்கு நாம் கண்களை மூடி தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனுடைய நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் பெரியவராய், சர்வ வல்லவராய், அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவராய் எங்களுடைய வாழ்க்கையில நீர் கடந்து வந்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் ராஜா.
ஆண்டவரே சத்துருக்கள் எவ்வளவா பெருகி இருந்தாலும் ஆண்டவரே எங்க பேர்ல ஆண்டவரே நாங்க எப்போ சாவோம்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்க அநேக மக்கள் நடுவில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எங்களுடைய பேர் எப்போது அழிந்து போவோம் என்று சொல்லி கொண்டிருக்க மக்கள் நடுவில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு சிநேகிதா இருந்த அநேக மக்கள் கூட ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே எதிரிகளாய் மாறின நாட்கள்ல நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே அன்பு தணிந்து போவோம் சொல்லி நாங்கள் வேதத்துல வாசிக்கவே இன்னைக்கு அநேகமே அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிறதே ராஜா. இந்த காலகட்டங்களில் ஆண்டவரே நாங்கள் உண்மை சார்ந்து கொள்கிறவர்களாக ஆண்டவரே தாவீதை போல உண்மை மாத்திரம் சார்ந்து கொள்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. தாவீது மேல பிரியம் வைத்த கர்த்தர் எங்கள் மேலும் பிரியம் வைத்து எங்களுக்கு இரக்கம் செய்ததுக்காக நன்றி. எங்களை குணமாக்கினதுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜபத்துக்கு நீ பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. எங்களை நிலைநிறுத்தினதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவ ஆவியானவர் ஒவ்வொரு குடும்ப மக்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவீராக. எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நேற்று நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் சின்ன நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே நாம் இருக்கிற இடங்கள்ல கொஞ்ச நேரம் எழுந்து நின்று தேவனை துதித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற கர்த்தர், துதிக்கு பாத்திரர், ஆண்டவர் ஆராதனையில பிரியப்படுகிற கர்த்தர். ஆண்டவருக்கு நாம் கனத்தையும் மகிமையும் செலுத்த நாம் கடனாளிகளா இருக்கோம். இன்னைக்கு தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே வீட்டுக்குள்ள உங்களுடைய பிரசனத்தை அனுப்பித்தாங்க. ஆண்டவரே நீங்கள் கூப்பிட்டு முன்பதாக ஆண்டவர் உங்க வீடுகளுக்குள்ள வந்து கடந்து வந்திருக்கிறார். விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. நீங்க ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்துருக்கோம். ஆண்டுடைய பிரசனம் இறங்கி வந்திருக்கிறது. இந்த வீடுகள்ல தேவனுடைய பிரசனத்தை கர்த்தர் இறக்கி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல ஆண்டவர் அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனை நாம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜனே. ஆண்டவரே பார்க்கிறோம். ஆண்டவரே வாரக்கூடிய ஆவியானவரே இந்த பிரசனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே சொல்லி பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். எல்லாருக்கும் வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை
பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராய் ரட்சகரும் நீரே, பரிகாரி நீரே, பரிசுத்த ஆவியார் என்னை நிரப்பும். ரட்சகரும் நீரே, பரிகாரி நீரே, பரிசுத்த ஆவியார் நீர் என்னை நிரப்பும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய எங்கள் இந்த இடமசைய எங்கள் இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போக்கரத்தால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போக்கரத்தால், நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே, நிறைத்திடுமே
உம்மை மகிழ்வுடன் துதித்திடவே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். எல்லாரும் வாயில தந்து கேட்கலாம் ஆண்டவரே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் இருவரை துடைத்திடுமே எங்கள் கண்ணீரெல்லாம் இருவரை போக்கரத்தான் நிறைத்திடுமே ஆனந்தத்தான் மகிழ்வுடன் துதித்திடவே நிறைத்திடுமே உமானந்தத்தான் மகிழ்வுடன் துதித்திடவே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஒவ்வொருவரும் நிரம்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். ஒருவேளை அடுத்து நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி கலங்கிருக்கீங்களா? ஆண்டவர்களுக்கு வழிகளை காட்ட அவரால் முடியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் நேர்மையாய் செய்து முடிக்க வல்லமையுள்ள கர்த்தர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதுக்கும் நம்ம கலங்க தேவையில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்தி நமக்கு ஆரோக்கியம் தந்து நம்மை நடத்த ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் வாயில் திறந்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளுக்கு மத்தியில வாசம் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீ பெரியவராய் மகத்துவமிக்க கிரிகளை விட வாழ்க்கையில செய்கிறவராய் கடந்து வந்ததுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனை மத்தியில எங்க ஆண்டவரே எங்க மத்தியில நீர் ஆசீர்வாதி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு வீடுகளில் நீர் ஆசீர்வாதி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரை நிரப்பி இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் எல்லாமே நம்முடைய பரிசுத்தாவின் நிறைவு ஊற்றப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மேல் வீட்டு அனுபவம் ஒவ்வொருக்குள்ள கடந்து வரணும் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருவரை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஒருவேளை சுகவீனமா இருக்கும் ஒவ்வொருவரை கர்த்தர் சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆரோக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரே நாங்கள் வருகிற நாட்களில் சாட்சிகளை கேள்விப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுக்கு மகிமை உள்ள சாட்சிகளா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு வீட்டையும் ஆண்டவரே வீட்டை சுற்றிலும் வெளியேற்று பாதுகாத்துக் கொள்ளுங்க. யோபு 1:10 சொல்லப்பட்டபடி யோபுடைய குடும்பத்தை வெளியேற்று பாதுகாத்து ராஜா. நீங்க ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் வேலையெடுத்து பாதுகாப்பீராக. உடைய கரமுடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக. மீதியா இருக்க நேரங்கள் நிமிஷங்களாம் தம்முடைய ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்படியே நாம் நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். நான் கிறிஸ்துவ தேவனை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வருகைக்கு ஆயத்தத்தை எதிர்பார்த்தால் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதாகமம் கர்த்தர் எனக்கு நல்ல பொக்கிஷம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை கீழ்ப்படிந்து வாழும் வாழ்வை தேவன் என்னில் விரும்புகிறார்.
உயிர்ப்பிக்கிற பிதாவை முழுமனதில் விசுவாசிக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை முழுமனதில் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை முழுமனதில் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையில் இருப்பேன். ரட்சிப்பு தேவனுடையது. தேவன் எனக்கு தந்த நல்ல ஈவு. எந்த நிலையிலும் தேவனை மறுதலிக்க மாட்டேன். ஏனோக்கை போல தேவனோடு நடப்பேன். விக்கிரக ஆராதனை மானுஷின் வழிபாட்டையும் அருவருக்கிறேன். கர்த்தரே தேவன், கர்த்தரே பரிசுத்தர், கர்த்தரே என் பரிகாரி. நானோ அவரது மனவாட்டி. இன்மையில் அவர் வழியில் நடப்பேன், மறுமையில் அவருடன் இருப்பேன். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றும் திருப்பது வேண்டியது. ஆமென். ஆமென். கர்த்தருடைய விசுவாசத்தை கனம் பண்ணுவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே, இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தின் தலைப்பிலிருந்து நாம் ஆரம்பிக்கவிருக்கிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் வேதத்திலிருந்து சங்கீதம் 46 வசனம் 10 வாசிக்கலாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்பதுதான் நம் தேவனுடைய வாக்குத்தத்தம். நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களை தேடி அற்புதங்கள் வரும். முதலாவதாக நீங்கள் ஜெபத்திலே அமர்ந்திருங்கள். நீங்கள் அவருக்காக காத்திருங்கள், தேவனுக்காக காத்திருங்கள். தேவனுடைய சமூகத்திலிருந்து பதில் வர காத்திருங்கள். அங்கிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரும். வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று எழுதியிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அதனால நீங்கள் அமர்ந்திருந்து முழங்காலிலோ ஜெபத்திலோ அல்லது தேவன் பதில் தரும் வரைக்கும் காத்திருந்து அவர்தான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதை உலகத்திற்கு அறிவியுங்கள். ஒரு காலத்தில் நான் தேவனை அறிந்து கொண்டேன், அதை அநேகருக்கு அறிவித்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் இவர்தான் தேவன் என்று அறிந்து கொள்ளும் வாய்ப்பு இது. இந்த நாட்களிலே நாம் அதிகமாக ஜெபத்தில் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கான பதிலும் அதற்கான பிரதிபலனும் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அச்சா, நாம் வாசிக்கலாம் அமர்ந்திருப்பதை பற்றி. ஏசாயா 30 வசனம் 15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். போதும். நீங்கள் அமர்ந்திருந்து மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், ஆம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அமர்ந்திருப்பதில் மனம் திரும்பி அமர்ந்திருக்கும் போது அங்கு நமக்கு ஒரு பிரதிபலன் இருக்கிறது. அந்த பிரதிபலன் என்ன அப்படின்னீங்கன்னா, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். ஆம், அமெரிக்கை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய அமைதலான நிலைமை, ஒரு அமைதியான வாழ்க்கை, சஞ்சலம் இல்லாத வாழ்க்கை, கலக்கம் இல்லாத வாழ்க்கை. அதுதான் அமெரிக்கையான வாழ்க்கை. மனம் திரும்பி அவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு தருகிறது அமெரிக்கையும் திட நம்பிக்கையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அமர்ந்திருந்து அவர் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பார்வோனுக்கு தேவன் யார் என்று அறிந்து கொள்வதற்காக வாதைகள் மூலம் 10 வாதைகள் வந்து இஸ்ரவேலின் தேவன் ஒருவரே தேவன் என்று அவன் அறிந்து
அந்த ஜனங்களை உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய புறப்பட்டு போங்க, எங்களை விட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. ஆனால் அவன் இந்த தேவனுக்கு தன்னுடைய மனதில் இடம் கொடுத்திருந்தால் அந்த நாடே தேவனுடைய சொந்தமாயிருக்கும். அவன் தன்னுடைய மனதில் தேவனுக்கு இடம் கொடுக்கல. அதற்கு பதிலாக இந்த ஜனம் இங்கே இருக்கிறதுனால தானே நமக்கு இவ்வளவு வேதனை, இவ்வளவு உபத்திரவம், இவ்வளவு வாதைகள், அவர்களை அனுப்பிவிடலாம் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்களோடு தேவன் வந்து விட்டார். அந்த ஜனத்தை தேவன் இப்பொழுது ஒரு தேசமாக கட்டி உலக நாடுகளிலேயே சிறிய நாடாக இருந்தாலும் அதை வல்லரசு நாடாக இன்றைக்கு வைத்திருக்கிறார். அங்குள்ள இஸ்ரவேல் மக்கள் எந்த நேரத்திலும் எந்த பேச்சை எடுத்தாலும் அங்கள் தேவனை முன்வைத்து பேசுவாங்க. ஏன்னா கர்த்தரை மறந்து, கர்த்தரை புறக்கணித்து, பாகாலை பின்பற்றி, சிறைப்பட்டு, அடிபட்டு, நொந்து, அவர்கள் வெந்து வேதனைப்பட்டு, எங்களுக்கென்று ஒரு தேசம் கிடைத்தால் போதும், எங்களுக்கென்று ஒரு சுதந்திரம் இருந்தால் போதும் என்ற நிலைமையில் வந்து இப்பொழுது தேசத்தில் அமைதியாக இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். ஆமாம், அதனால தான் அவர்கள் இப்பொழுது எந்த பேச்சை எடுத்தாலும் தேவனை முன்வைத்து தான் பேசுகிறார்கள். நான் ஒரு காணொளியை பார்த்து கொண்டிருந்தேன் நேற்றைய தினத்தில். அதில் கூட அங்கே அவர்கள் ஒரு மனிதன் மேசியாவின் வருகையை பற்றி பேசுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நிச்சயமாக நீங்களும் கூட தேவனுடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்தால் உங்களுக்கு அமெரிக்கையும் நம்பிக்கையும், அந்த நம்பிக்கை உங்களுக்கு பலன் தருகிற நம்பிக்கையாகவும் இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆனாலும், ஆமாம், உங்களுக்கு இறங்கும்படிக்கு. யார்? நீங்கள் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். அங்கே வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி, இரக்கம் செய்யும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி. வேற யாருக்கும் உங்க மேல மனதுருக்கம் வராதுங்க. ஒருவேளை உங்கள் மேல மனதுருக்கம் வருதுன்னா, இந்த உலகத்தில் யாராயிலும் உங்கள் மேல் மனதுருகுறாங்கன்னா, ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, ஆடு நனையுதேன்னு ஓனாய் கவலைப்பட்ட கதையாத்தான் இருக்க முடியுமே தவிர, உண்மையான கரிசனையோடு கூட உங்கள் மேல் மனதுருகுகிற ஒருவரை நீங்கள் பார்க்க முடியாது. அதனால அதை திரும்ப வாசிக்கிறோம் பாருங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இது ஒரு பெரிய சிலாக்கியம் இல்லையா? இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் நமக்கு இறங்கும்படிக்கு எனக்காக காத்திருக்கிறார். எனக்காக காத்திருக்கிறார். நீங்கள் யாருக்காகவெல்லாமோ காத்திருப்பீங்க, எங்கெல்லாமோ காத்திருப்பீங்க. சில சமயம் பஸ்ஸுக்கு காத்திருந்து வெறுத்து பஸ்ஸே வரலன்னு வீட்டுக்கு போயிருப்பீங்க. இல்லை ஒருவர் வந்து ஒரு உதவி செய்கிறேன் என்று சொல்லியிருப்பார், அவர் வரவே இல்லை. காத்து 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 இருந்து ஒருவேளை உட்காருவதற்கு கூட இடம் இல்லாமல் காலெல்லாம் வலிச்சு வீட்டுக்கே போயிட்டு இருப்பீங்க, ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால நீங்கள் எந்த காலத்திலும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு இறங்கும்படிக்கு என்ன செய்கிறார்? காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படிக்கு காத்திருக்கிறார். உங்களுக்கு இரக்கம் செய்யும்படிக்கு காத்திருக்கிறார். அதை முழுவதும் வாசிக்கலாம். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். மனதுருக்கம். உங்கள் மேல் மனதுருகுகிற ஒருவர் இருக்கிறார். அதாவது இந்த மனதுருக்கத்துக்கும் உலக மனிதர்களுடைய மனதுருக்கத்துக்கும் நிறைய வித்தியாசம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக மனிதர்கள் மனதுருகும் போது பரிதாபமா இருக்குதே அப்படின்னு மனதுருகுவாங்க. ஆனா நம்முடைய தேவன் நம்ம மேல பரிதாபப்பட்டு இல்லை, நீங்க என் பிள்ளைகளாச்சே அப்படின்னு மனதுருகுகிறார். அல்லேலூயா. நீங்க என் பிள்ளைங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளைங்க, என்னுடைய குமாரனே உங்களுக்காக நான் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய குமாரன் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார், நித்திய வழியை காண்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு இறங்குகிறவரும் மனதுருகுகிறவருமாய் இருக்கிறார். உலகத்தாரை போல பார்க்க பரிதாபமா இருக்குதே
அப்படின்ற ஒரு மனதுருக்கம்ல, அவருடைய சாயலாக நீங்களும் நானும் இருக்கிறதுனால் உள்ளதான மனதுருக்கம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தார் சில சமயங்களிலே ஒரு வேளை உண்மையா நம்ம மேல மனதுருகி இருந்தா கூட ஏதாகிலும் ஒரு காரணத்திலோ அல்லது வேற ஏதாகிலும் ஒரு காலத்திலோ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவனுக்கு போய் நான் மனதுருகி மனம் இறங்கி இவனுக்காக நான் பரிந்து அல்லது இவனுக்காக நான் பரிந்து பேசினேன் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தேவன் ஒரு காலம் அப்படி சொல்ல மாட்டார். அப்படி ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். ஆமா, மனதுருக்கமாய் அவர் எழுந்திருக்கிற கர்த்தர். அப்படி ஒரு ஆண்டவரை நீங்க வேற யாரையும் பார்க்கவே முடியாது. மனதுருகுவார். நமக்காக கண்ணீர் விட்டிருக்கிறார். எருசலேம் குமாரத்திகள் எல்லாரும் அவர் வீதியிலே சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் உமக்காக அழுது கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்க எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. அவருக்காக நாம் அழ முடியாது. ஏனென்றால் அவர் தான் நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அவருக்காக அழுது ஒரு பிரயோஜனம் அல்ல. ஆனால் நம்முடைய இந்த உலகத்திலே நாம் தேவனை பிரியப்படுத்தாமல் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தது நிமித்தம் நாம் அழுது மனம் திரும்பி மனதுருகணும். அவருடைய மனதுருக்கத்திற்கு தகுதி உள்ளவர்களா மாறணும். இரண்டாவதாக, அவரை அறிந்து கொள்ளுகிறது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்வது சிம்பிளா எல்லாரும் அறிந்து கொள்ள முடியாது. யாரும் அப்படி அவ்வளவு சீக்கிரம் ஆண்டவரை அறிந்து கொள்வது என்பது கடினமான விஷயம். எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு எத்தனையோ காலங்கள் ஆயிற்று. நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், இயேசு ஒரு இரட்சகர் என்று. இன்னைக்கு உலகத்தார் அவரை அறிந்திருக்கிறார்கள், அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு தெய்வம் என்று. கிடையாது, அகில உலகத்துக்கும் அவர் தான் இரட்சகர் என்கிறதை முதலாவது நீங்கள் அறிய வேண்டும், அதை அறிவிக்க வேண்டும். இந்த உலகத்திற்கே ஒரே இரட்சகர் உண்டு, அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிறத நீங்கள் திடமாக அறிந்திருக்க வேண்டும், அதை அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் அறிந்து கொள்ளுகிறதோடு கூட மாத்திரம் நின்றுவிடக்கூடாது, அதை அறிவிக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் நாம் கிறிஸ்துவின் சாட்சிகளாக நிற்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வாசிங்க யோவான் 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை முதலாவது வாசிக்கிறோம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி, இது உயிர்த்தெழுதல் நடந்த சம்பவத்தில் இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். இயேசு நிற்கிறதை மரியாள் கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். பாருங்க, இன்னைக்கு நிறைய சமயங்களில நமக்கு தேவன் தரிசனமாவார், ஆனால் நாம் அது தேவன் தான் என்று அறிந்து கொள்ளாமல் இருப்போம். எனக்கு தெரிந்த ஒரு அக்கா உண்டு. அவர்கள் ஆண்டவரை அறியாத காலத்திலே சரீரம் முழுவதும் கொப்புளங்களான நோய், அந்த கொப்புளங்கள்னால சரீரம் முழுவதிலும் ஒரே ஒரு வஸ்திரம் கூட போட முடியாமல் அவர்கள் சாட்சி சொன்னாங்க. வாழை இலையிலே அவர்களை கிடத்தி வைத்திருப்பார்களாம். ஒரு மெல்லிய வெண் துணி போட்டு வச்சிருப்பாங்களாம். அதுவும் கூட முடியாது. எவ்வளவோ வைத்தியம் பார்த்தார்களாம், சுகமாகவே இல்லை. ஆனால் திடீரென்று அவர்கள் ஒரு நாள் அழுதார்களாம். அவர்கள் ஆண்டவரை அறியாத ஒரு சகோதரி. ஆனால் கடவுளே, எனக்கு விடுதலை கிடைக்காதா, எனக்கு சுகம் கிடைக்காதா என்று அழுதார்களாம். அந்த நேரத்தில் ஒரு ஏழை மனிதனை போல ஒருவர் அங்கே வருகிறார். அவருடைய வேஷ்டி கொஞ்சம் அழுக்காக இருக்கிறது, அவர் மேலே போட்டிருந்த சட்டையும் அழுக்காக இருக்கிறது, அவருடைய தோளில் துண்டும் அழுக்காக இருக்கிறது, அவருடைய கையில ஒரு வேதாகமம் இருக்கிறது. அந்த வேதாகமத்தை கொண்டு வந்து அந்த சகோதரி மரண படுக்கையில் கிடந்த அவர்களை பார்த்து, மகளே, நீ இதை வாசி, இதன் மூலம் நீ நன்மை பெறுவாய்,
இதன் மூலம் நீ ஜீவன் பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவரை எட்டி பார்த்தா அங்க யாரும் இல்லை. அதற்கு பிறகும் அவரை பார்த்ததும் இல்லை, அதற்கு முன்பும் அவரை பார்த்ததே இல்லை. சரி, இது ஏதோ ஒரு புத்தகம் கொடுத்தாரே ஒரு பெரியவர் அப்படின்னு சொல்லி அதை வாசிக்க ஆரம்பித்த போதுதான் அது ஆண்டவருடைய வார்த்தை என்கிறதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். பிறகு அதை தெளிவாக வாசித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று வேத வசனத்திலிருந்து கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்த பிறகு அவர்கள் தொடர்ந்து இயேசு ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க என்று சொல்லி அவர்கள் இயேசு ஆண்டவரிடத்திலே மாத்திரம் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த நாட்களுக்கு முன்பு ஒரு நாளைக்கு எத்தனையோ பெயர்களை கூப்பிட்டு பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு இயேசு ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் நோக்கி கூப்பிட்டார்கள். அந்த சரீரத்தில் இருந்த நோய் முழுவதும் மறைய ஆரம்பித்து பூரண சுகமடைந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க மூலம் நிறைய ஊழியங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிந்த 2 சபை கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரணமான ஒரு சகோதரிக்கு இப்படி அவர் வெளிப்பட்டு, இவர்களும் இந்த நாள் பரியந்தம் அவர்கள் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, வயசாகி போச்சு, பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க, பேரம்பேத்தியெல்லாம் வேலைக்கு போய் இன்றைக்கு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கூட அன்றைக்கு கொடுத்தாரே அந்த வேதாகமம், அதை இன்னும் அவரை பார்க்க முடியல. அப்படின்னா யார் அங்கே அதை கொண்டு வந்திருப்பார் என்று நினைக்கிறீங்க? நீங்களும் நானும் தெரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் ஆராதித்து கொண்டும் இருக்கிறோமே, இந்த ஆண்டவர் தான் என்று நான் முழுவதுமாய் விசுவாசிக்கிறேன். ஆம், இப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்திருக்கிறார். இப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை செய்திருக்கிறார். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அதிசயங்களை செய்திருக்கிறார். அதனால நம்முடைய தேவன் இன்னார் என்று நாம் அவரை அறிந்து கொள்ளும்படியான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை அநேகருக்கு நாம் சொல்ல வேண்டும். சரியா? அங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்தான் என்று அவள் அறியாதிருந்தாள். தொடர்ந்து வாசிக்கிறோம். இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, அவள் யாரை தேட வந்தாளோ அவர்தான் பேசுகிறார். ஆனால் அவள் என்ன நினைத்தாள் தெரியுமா? அவர் யாரோ இந்த தோட்டத்துக்காரர் போல தெரியுது என்று சொல்லி எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால், நீர் அவரை இந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றார். இப்பொழுதும் தனக்கு முன்பாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறவர் தான் தேடுகிற இயேசுதான் என்று அவள் அறியாதிருந்து அவரிடத்திலே பேசுகிறார். அவருடைய சரீரத்தை வேற ஏதாகிலும் இடத்திலே மாற்றி வைத்திருந்தீர்களானால் சொல்லும், நான் போய் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி கண் முன்னாலே உயிரோடு நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரையே மரித்து போன ஒரு சிந்தனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்தார், ஆனால் அவர் தன்னை வேறே சாயலாக அவளுக்கு காண்பித்தார். அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு பாருங்க. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். ஏன்னா என்னுடைய போதகர் தான் என்னை உரிமையோடு என் பெயரை சொல்லி கூப்பிடுவார். அதிலும் என் போதகர் கூப்பிடுகிறது எனக்கு தெரியும், மற்றவர்கள் கூப்பிடுகிறதும் எனக்கு தெரியும். ஆமா, நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் உண்டு, ஆண்டவர். நாம் நல்ல மேய்ப்பனுடைய ஆடுகளாய் இருக்கிறோம். அந்த நல்ல மேய்ப்பனுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்கள், மரியாளே என்று அவர் கூப்பிட்ட மாத்திரத்தில் அவள் ரபுனி, தன்னுடைய போதகருடைய குரலை அறிந்து கொண்டாள். பிறகு என்னாச்சு? அதற்கு போதகரே என்று அர்த்தமாம்.
இயேசு அவளை நோக்கி இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகவில்லை, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நீ என் சகோதரன் யார் தெரியுமா? சீஷர்கள், அப்போஸ்தலர்கள். என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஹல்லேலூயா. பார்த்தீர்களா? அவர் கண் முன்னால் இருக்கிறார், அவரை தோட்டக்காரனாக பார்க்கிறாள். அவருடைய குரலை புரிந்து கொண்ட பிறகு அவர் தேவன், என் போதகர் என்று அறிந்து கொண்டாள். ஆம், அவருடைய குரல் அவருடைய மனதில் பதிந்திருக்கிறது. அதுபோல அவருடைய வார்த்தைகள், வேத வாக்கியங்கள் உங்கள் மனதிலே பதிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய வார்த்தைகளை அநேக இடங்களிலே பார்க்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைகள் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள் தானா, வஞ்சகர்களுடைய வார்த்தையா என்கிறதையும் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரியா? அங்கே முதலில் அவர்தான் பேசினார், வேற தொனியில பேசினார். இரண்டாவது தன்னுடைய பிள்ளையை அழைப்பது போல அழைத்த போதுதான் போதகரே என்று அவள் போதகரை அறிந்து கொண்டாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவர்தான் தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தேவனுடைய சித்தம். நீங்க வாங்க, என் பாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு நம்மள, என் பாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு நம்மள. நாம போய் அவருடைய பாதத்துல காத்திருந்து தரித்திருந்து அவருடைய நன்மைகள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். சரியா? அதுக்கப்புறமா பார்க்கிறோம், யோவான் 21வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை முதல் வாசிங்க. விடியற் காலமான போது, விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். கரையில நிற்கிறவர் யாருன்னு தெரியாம இருக்கிறாங்க. அங்கே அருகில நின்ற ஆண்டவர் மரியாள் அறியாதிருந்தாள். இங்கே கரையில நிற்கிற ஆண்டவர் இயேசுவை அவர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். புசிக்கிறதற்கு உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார். ஒன்றுமில்லை. ராத்திரி முழுவதும் வலை போட்டோம், முழுவதும் நாங்கள் வலை போட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும், என்றார். அப்படியே அவர்கள் போட்டு, அப்படியே அவர் சொன்னபடியே அவர்கள் வலையை போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் பேசுறாரே, சொன்னாரே, வலைய போட சொன்னாரே, அவர் கர்த்தர் அப்படின்னா பேதுரு என்ன தெரியுமா? அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே, அவர் கரையில நிற்கிறவர் கர்த்தர் என்கிறதை கேட்டவுடனே, தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால், அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தான், தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மேல் சட்டையை கீழே எடுத்து கட்டிக்கிட்டு அவன் கடல்ல குதிச்சிட்டான். ஐயோ, நான் ஆண்டவர் பாருங்க, உயிர் தெழுந்த பிறகு மரியாளுக்கு தரிசனமாகி சீஷர்கள் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார், தன்னுடைய விழாவில் உள்ள காயத்தை காண்பிக்கிறார், பிறகு அவர்களை கூடி வரச் செய்து இதற்கு முன்பே 3 தரம் அவர்களுக்கு தரிசனமாகி இருக்கிறார். 4வது முறை கூட அவர் கரையில வந்தவர்களுக்கு தரிசனமாகிறார். அதுவரையிலும் அவர் சொல்றாரு, நீங்க என்னுடைய வேலையை செய்யுங்க, ஆவியை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க என்றெல்லாம் சொல்லி அவர்கள் மேல ஊதுகிறார், எல்லாம் பண்றார். ஆனா எதுவுமே அவர்களிடத்தில் எடுபடல. நேரா போய் மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் பார்த்துக்குங்க, கர்த்தர் அவர்கள் கர்த்தரை மறந்து கடலுக்கு போயிருந்தாலும் கடல்ல இருக்கிற மீன்கள் என்ன பண்ணிருச்சுன்னா, கர்த்தருடைய செய்கைக்கு
புறம்பாக இவங்க வந்து மீன் பிடிக்கிறாங்க, அதனால இவன் வலைக்குள்ள ஒரு மீன் கூட போகக்கூடாதுன்னு ஒரு மீன் கூட போகல. கர்த்தருடைய சொல் வரைக்கும் காத்திருந்து கர்த்தருடைய சொல் கேட்ட உடனே அவைகள் எல்லாம் அந்த வலைக்குள்ளே வந்து விட்டது. ஏனென்று சொன்னால் அவர்கள் கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்கிறதை இன்னமும் உணராம இருந்தாங்க, அறியாம இருந்தாங்க. அதனால அங்கே ஆச்சு. அங்கே ஆண்டவர் சொன்ன பணியை விட்டுட்டு சொல்லாத மீன் பிடிக்க போனதுனால மேல் சட்டை மட்டும்தான் இருந்துச்சு. பிறகு அவர் ஆண்டவர் என்று கண்ட மாத்திரத்துல மேல் சட்டை எடுத்து தன்னுடைய அறையில் கட்டி கொண்டு தண்ணீரில் குதிச்சுட்டான். யோசிச்சு பாருங்க, எங்க குதிச்சாலும் சரி அவருக்கு மறைவாக எங்கேயும் போகவே முடியாது. அப்படி ஒரு ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். இங்கே பக்கத்திலே நின்ற ஆண்டவரை கூட தோட்டக்காரன் என்று பார்த்தால், கரையிலே நின்ற ஆண்டவரை சீசர்களே யாரோ ஒரு வயதானவர் என்று பார்த்தார்கள். நீங்கள் யார் என்று பார்க்கிறீர்கள்? உங்களோடு கூட வேத வசனம் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதே, நீங்கள் யார் என்று அவரை பார்க்கிறீர்கள். முதலாவது உங்களுடைய இருதயத்தில் அவரை தேவன் என்று கனம் பண்ணுங்கள், அவரை ஆண்டவர் என்று கனம் பண்ணுங்கள், அவரை இரட்சகர் என்று கனம் பண்ணுங்கள். நீங்கள் அநேகருக்கு இந்த இரட்சகரை கொண்டு செல்லுங்கள். மூன்றாவதாக ஜாதிகளுக்குள்ளும் பூமியிலும் உயர்ந்திருப்பேன். சரியா? யோவான் 19வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கிறோம். அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இயேசு நமக்காக சிலுவையில ஜீவன் கொடுத்தார். அவரை அலட்சியமாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தாரு. அவரை மற்ற கைதிகளை நடத்துகிறது போல அவரை நடத்தி அவரை குத்துகிறது, கொட்டுகிறது, காரி துப்புகிறது, சிரசிலே முள்முடி வைக்கிறது, சிவப்பு அங்கே கொடுக்கிறது, கோலை கொடுக்கிறது, பரிகாசம் பண்ணுகிறது, தோளில் சிலுவையை தூக்கி வைக்கிறது, அவருக்கு ஆணிகளை அடித்தது, அவருக்கு மேல் விலாசத்தை வைத்தது, காடியை கொடுத்தது. இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் அவரை சாதாரணமாக ஒரு அசட்டை பண்ணப்படத்தக்க மனிதன் என்று எண்ணி இவைகளெல்லாம் செய்தார்கள். குத்தினார்கள், கோலிலே குத்தினார்கள், தலையிலே கொட்டி ஞானதிஷ்டிக்காரனே உன்னை கொட்டினவன் யார் என்று சொல் என்று பரிகாசம் பண்ணினார்கள். அவருக்கு தெரியும், முடியும், சொல்ல முடியும். இப்படி கொட்டுறதுக்கு அவன் கை வாங்கினான் பாருங்க, இப்படியே சிலையாவும் கூட அவனை நிற்க வச்சிருக்க முடியும். ஆனால் அந்த பாதையில கடந்து போனாதான் நமக்கு ரட்சிப்பு என்பதை அவர் பொறுமையோடு கூட கடந்து போனார் என்பதை இந்த வேளையில நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்படியெல்லாம் குத்துனாங்க பாருங்க, ஆணி அடிச்சாங்க பாருங்க. அவங்க எல்லாம் மேகத்திலே ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, நியாயாதிபதியாக 1000-10,000 தூதர்களோடு கூட, பிரதான தூதனுடைய எக்காலத்தோடு கூட மேகங்கள் மேல் வரும்போது யாரெல்லாம் அவரை குத்தினார்களோ அவர்களெல்லாம் பார்ப்பார்கள், ஐயோ நாங்கள் குத்தின இயேசுவா, நான் தலையில கொட்டினேன் அந்த இயேசுவா, நான் முள்முடியை வைத்தேனே அந்த இயேசுவா, நான் சிவப்பங்கியை போட்டு விட்டேனே அந்த இயேசுவா. அப்பத்தான் தெரியும் அவரை சாதாரணமாக நான் நடத்தி விட்டேனே. மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு பரலோகத்துக்கும் வாய்ப்பில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். இதோ மேகங்களுடனே வருகிறார். நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதே, அந்த தேவன் இதோ மேகங்களின் மேல் மேகங்களுடனே வருகிறார். மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும், எல்லா கண்களும் அவரை பார்க்கும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். நான் சொன்னேன்ல, ஈட்டில குத்தினவன், கொம்புல குத்தினவன், முள்ள குத்தினவன், சொல்லால குத்தினவன், எல்லாருடைய கண்களும் அவரை பார்க்கும். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும், அப்படியே ஆகும். ஆமென், ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும், அவர் சொல்றாரு, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். எப்படி ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா?
அவரை அன்றைக்கு பரிகாசம் பண்ணினார்கள், குத்தினார்கள், தண்டனை கொடுத்தார்கள். அவர் இந்த தண்டனையை நமக்காக ஏற்றுக்கொண்டார். அதுக்கு பிறகு அவர் இரட்சகராக, ராஜாதி ராஜாவாக, நித்திய ராஜாவாக மேகங்களோடு கூட வரும்போது அவர்களுடைய கண்கள், யாரெல்லாம் அவரை குத்தினாங்களோ, யாரெல்லாம் அவரை உப்பு கொடுத்தாங்களோ, ஒரு பார சிலுவையை தூக்கி அவர் தலையில வச்சு தோல்ல வச்சா பாருங்க, அவன் எல்லாருமே பார்ப்பாங்க, நான் தூக்கி தோல்ல வச்சனே சிலுவைய, அவரா இவரு தெரியாம போச்சே, ஐயோ இவர் இப்படி தேவகுமாரன் என்று அப்பவே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இவருக்கு அப்படி செஞ்சிருக்கவே மாட்டேனே அப்படின்னு எல்லாம் புலம்புவாங்க. புலம்பி பிரயோஜனம் கிடையாது. அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் இவர்தான் தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த தேவனை உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஒரு அதிசயமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால இந்த தேவனை நீங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து இன்னமும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவர்தான் தேவன் என்று இன்னமும் ஊர்ஜிதமாக அறிந்து கொண்டு உலகத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அவர் பெரிய தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவருடைய பாதத்தில் காத்திருந்தவர்கள் எத்தனையோ நம்முடைய முற்பிதாக்கள் ஜெயம் எடுத்தார்கள். அவருக்கு காத்திருந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று என் வேதம் சொல்லுகிறது. இப்படி ஒரு ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில இரட்சகராக பெற்றது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். கண்களை மூடி செபிப்போமா? ஓ தேங்க்யூ ஜீசஸ். எம்மாத்திரம் நீர் என்னை நோக்கி பார்க்க, நான் எம்மாத்திரம் நீர் என்னை நோக்கி பார்க்க, உம் கையில் களிமண்ணா உருவாக்கும் சித்தம் போல, உம் கையில் களிமண்ணா உருவாக்கும் சித்தம் போல. உருவாக்குகிறவருடைய கரத்திலே களிமண்ணாகிய நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை விசுவாசத்திலே பலமுள்ளவர்களாக ஆபிரகாமுடைய விசுவாசத்தை போல, மழையே இல்லாத ஒரு காலத்திலே மழை வரும் என்று விசுவாசித்து ஜெபித்த தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த எலியாவை போல விசுவாசத்திலே நாம வளருவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் காத்திருக்கிறது நல்லது. நீங்கள் உலகத்தாருக்காக காத்தில்லது, உலக ரட்சகருடைய பாதத்திலே காத்திருக்கிறீங்க. உலகத்தாருக்காக காத்திருந்தவர்கள் ஏமாந்து போனார்கள். உலகத்தாருடைய உறுதிமொழிகள் மறுக்கப்பட்டு விட்டது, மறந்து போகிவிட்டது. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாது. அவர் அதை தரையிலே விழவிட மாட்டார். உலகத்தாருக்கு காத்திருப்பது ஒருவேளை சோர்வையும் வெட்கத்தையும் தோல்வியையும் கொடுத்திருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறது உங்களுக்கு ஒரு நாளில் கம்பீரமாய் அவரோடு கூட பறந்து சென்று அவரோடு கூட நித்திய வீட்டில் ஆளும் ஸ்லாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய தேவன், நீங்கள் அமர்ந்திருந்து அவர்தான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர்தான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை நோக்கி செபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆராதனை வேளையிலும் நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டிய விதமாக அறிந்து கொள்ள உம்முடைய பாதத்தில் இன்னமும் அமர்ந்து 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 உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அருகில் நின்ற போதும் அவரை ஆண்டவர் என்று அறியாமல் அவருக்கு ஒரு அறிய வேண்டிய சமயம் கிடைத்த போது போதுகிறே என்று கூப்பிட்டது போல, கரையிலே நின்றவர் நம்முடைய இரட்சகர் என்று அறியாமல் மீன் பிடித்துக் கொண்டிருந்த சீஷர்கள் அவரை ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளுகிறதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது போல, எங்களுடைய வாழ்க்கையில நீர்தான் தேவன் என்கிறதை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுப்பா. இன்னும் எத்தனையோ கோடி மக்கள் நீர்தான் தேவன் என்கிறதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் ஆண்டவரே
நீர்தான் தேவன் என்கிறதை விளங்க பண்ணி அவர்களையும் உடைய பிள்ளைகளாக மாற்றி அவர்களுக்கும் நித்திய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏலிம் குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதித்துள்ளோம். இந்த ஏலிம் குடும்ப மக்கள்ல யார் யாரெல்லாம் இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை திருமண நாட்களை நினைவு கூறுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அந்தந்த நாளில் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லும்படி நீர் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சரீரத்தில் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமடைவார்களாக. எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும் அவர்கள் சுகமடைந்து உமக்கு சாட்சியாக விளங்கும்படிக்கு உம்முடைய அன்பு கரங்களில் தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். பரலோகத்தின் தேவனானவர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய மக்களை சாட்சியாக நிறுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்மைகளை எடுத்துக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம், 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 மிக ஸ்தோத்ரம், 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.